கோவை மாநகரில் நாள்தோறும் 33.5 கோடி லிட்டர் குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாக மாநகராட்சி அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கோவை மாநகரில் 20 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இவர்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய சிறுவாணி, பில்லூர் 1, 2 மற்றும் 3 குடிநீர் திட்டம், வடவள்ளி கவுண்டம்பாளையம் கூட்டு குடிநீர் திட்டம், ஆழியாறு கூட்டு குடிநீர் திட்டம் உள்ளிட்டவை செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்தே வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் அணைகள், குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகள் வறண்டு வருகின்றன. அணைகளின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவதால் எடுக்கப்படும் குடிநீரின் அளவும் குறைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சிறுவாணி அணையிலிருந்து எடுக்கப்படும் நீரின் அளவு பாதியாக குறைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கோவை மாநகராட்சியில் உள்ள 100 வார்டுகளுக்கும் சீரான இடைவெளியில் குடிநீர் விநியோகம் செய்வது பாதிக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் வாரம் ஒரு முறையும், சில இடங்களில் 3 நாட்களுக்கு ஒரு முறையும் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. நிலைமையை சமாளிக்க பில்லூர் கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து கூடுதல் நீர் எடுக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது கோவை மாநகரில் நாளொன்றுக்கு 33.5 கோடி லிட்டர் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.